ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டீ டைம் ஸ்நாக்ஸா வெங்காய பக்கோடா பார்க்கலாமா? அதுக்கு வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. மாத்தின பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமா இஞ்சி துண்டுகள், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, நல்லா கலந்தாச்சு பாத்தீங்களா? இந்த நேரத்துல ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து இது கூடவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அரிசி மாவு எடுத்து சேர்த்துட்டு நல்லா கையால கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் ஊத்த வேணாங்க இப்ப, ஏன்னா வெங்காயம் தண்ணி விடும். அதனால நல்லா கலந்து விட்டு பாருங்க. கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம். நம்ம இந்த மாதிரி கையில எடுத்து தெளிச்சு தெளிச்சு தாங்க சேர்த்துக்கணும், அப்படியே ஊத்துறாதீங்க. பாருங்க, எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தெளிச்சு நல்லா கலந்துக்கோங்க. கலந்து விட்டோன்னா பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப ஒட்டி பிடிக்க வரணுங்க மாவு. பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒன்னொன்னா எடுத்து ஆயில் நல்லா ஹீட்டா இருக்குங்க, ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க, சிம்லயே வச்சுக்கோங்க. இப்ப ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகறதுக்கு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு பாருங்களேன். கிறிஸ்பியா வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு டீயும் வெங்காய பக்கோடாவும் இப்ப சாப்பிட போறேன். ரொம்ப அருமையா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.